இன்னும் யாரும் எனக்கு சாதி பார்த்து நான் கட்சியில் பொறுப்பு தரவில்லை, சாதி பார்த்து நான் சேர்க்கவில்லை. இந்த வேல்முருகன் தலைமையில் இந்த 15 ஆண்டுக்குள்ளாகவே கட்சியில் 100%த்தில் 70% என் தமிழ் குடிகள் என் தலைமையை ஏற்றுக்கொண்டு வருகிறது என்று சொன்னால் இன்னும் 10 ஆண்டு காலத்தில் ஒட்டுமொத்த தமிழ் குடிகளும் வருவான். இங்க கூட பிரம்மூர்த்தி சொன்னாங்க, இது எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டை, வன்னியர்கள் 60% மேலே வாழ்கின்ற பகுதி. அந்த வன்னியனும் அந்த பாட்டாளியும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் அதிகாரத்தை நோக்கி வருகின்ற போது எங்க அண்ணன் வேல்முருகன் என்று எங்களோடு கைகோர்க்கக்கூடிய காலம் வெகு தூரத்தில் இல்லை. எங்க மருத்துவர் ஐயாவுக்கும் பின்னாடி இங்க இருக்கிறார நம்ம சேலம் எம்எல்ஏ அருள், கேட்டு பாருங்க. அவர் சில நேரத்தில் உண்மையை சொல்லுவார், சில நேரத்தில் தான் கட்சிக்கு விசுவாசமாக நடந்து கொள்வார். நான் குறை சொல்லவில்லை, கேட்டு பாருங்க. எதிர்கால பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சேர்த்து தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமையை பாதுகாக்கிற அரணாக, பாதுகாக்கிற கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கும்.